இப்போ நீங்க கண்ணுல போட்டீங்கல்ல, அது எப்படி நீங்க இன்ஜெக்ட் பண்ணீங்களா? ஆமா, இது வந்து இன்ஜெக்ட் பண்றது தான். ஐபால்ல நீங்க எங்க இன்ஸ்பயர் ஆனீங்க ஃபர்ஸ்ட்? இன்ஸ்பயர் ஆனதுன்னா எனக்கு பிளாக் ஏலியன். இந்தியாவில் ஐபால் டாட்டூ பண்ணது எத்தனை பேர்னா ஒரு 4 பேர் இருக்கும். அதுல ஒருத்தர் நீங்க. ஆமாம். இங்க் நீங்க போட்டிருக்கீங்களா, டாட்டூ போட்டிருக்கீங்களே, அது இன்னொரு லேயரே ஒன்று கிரியேட் ஆன மாதிரி புதுசா அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ப்ளீன் பண்ண ஈஸியா இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 0 பெயின் ப்ராசஸ் தான். பண்ணும்போது ஒரு 2 or 3 months வலிக்கும். நீங்க இப்போ நாக்கு 2ஆ கட் பண்ணிருக்கீங்கல்ல, அது எப்படி ப்ரோ பண்ணீங்க? பயமா இருக்கு ஒரு பக்கம் பாக்குறதுக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு 3000+ டங் ஸ்பிளிட் பண்ணவங்க இருக்காங்க. 3000 பேருக்கு மேலே. ஆமாம். நீங்க ரோட்ல நடந்து போறீங்க அப்படின்னா இனிமே ஒரு பண்றாரு, என்ன பண்றாரு, வித்தியாசமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாவாங்களா? நிறைய பேர் நம்ம போவோம், அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. திரும்பி நம்ம உத்து பார்த்துட்டு திரும்பி நடந்து போவாங்க. அது உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இது எலிமினாட்டி டாட்டூலாம் போட்டிருக்கீங்க. இதுல ஜாயின் பண்ணா நிறைய பவர் கிடைக்கும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணீங்களா? என்ன பவர் கிடைச்சது உங்களுக்கு? தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா அங்கங்க டாட்டூ போட்டு வச்சிருக்கீங்க. கண்ணுல அதுல எது குத்தி வச்சிருக்கீங்க. இதுக்குள்ள எவ்வளவு செலவாச்சு மொத்தமா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். ஐபால் டாட்டூ இதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்கு? என்னோட ஹேர் அவதார் படத்துல வரும்ல ஒரு ஷேப்ல, அந்த ஷேப் பண்ண போறேன். எப்படி அது பண்ண முடியும்? கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரிணி திருமுருகன். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டால ஒருத்தர் இன்னமும் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்னன்னு தெரியலையே, புதுசாக இது ஏதோ பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க அவரை பத்தி. அண்ட் அவர் யாரு அப்படின்னா ஹரிஹரன் அலைஸ் ஏஎல்என்எம்ஓ. கண்ணிலலாம் டாட்டூ போட்டிருக்காரு. அண்ட் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட நம்ம வித்தியாசமான நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். ஓகே, நீங்கள் இப்போ கண்ணிலலாம் டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, ஸோ இந்த ப்ளூ கலர் நீங்கள் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் போட்டிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு இது ஒரு 4 years ட்ரீம். 7 years சொல்லலாம், ஏன்னா கொரோனா டைமில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 7 years ட்ரீம். நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடி இந்த ஐபால் டாட்டூ பண்ணேன். சஜினோ ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பண்ணேன். இது என்னோட கோல். ஜாலியாக நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்க அதை. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்திருப்பீங்களா? எதுவுமே டாட்டூ போடாமையோ இல்லை ஒரு பாடி மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பீங்கல்ல. அப்போ அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் இருந்துச்சா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி பண்ணீங்களா? இல்லை, நான் 10th படிக்கும்போது டாட்டூ பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நீங்களே போட்டிங்களா டாட்டூ? இல்லை, என்னோட நேமை டாட்டூ பண்ணேன் போயிட்டு ஒரு ஷாப்பில். அப்போல்லாம் ஒரு டாட்டூ பண்ண க்ரேஸ். நான் நிறையா ட்ரா பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து. ஓகே. ஸோ அப்படியே 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், காலேஜ் போகலாமா இல்லை வேலை பண்ணலாமான்னு யோசிக்கும் போது, சரி காலேஜ் போயிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், டாட்டூ கற்றுக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃப் மேட் ஆர்டிஸ்ட் தான், யூடியூப் பார்த்து அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, டாட்டூ பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அகாடமியில் சேர்ந்து டாட்டூ பண்ணுறதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டாட்டூ தான் தொடர்ச்சி ஒரு 6 வருஷம் பண்ணேன். அதுக்கப்புறம் கோவிட், அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பாடி மாடிஃபிகேஷன் என்ட்ரியே ஒரு 1 year ஆக போகுது. ஓகே, இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போது நீங்கள் கண்ணில் போட்டிங்கல்ல, அது எப்படி நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணீங்களா, எப்படி நீங்கள் அது உள்ள? ஆமாம், இது இன்ஜெக்ட் பண்ணுறது தான். ஐபாலில் ஸ்கேர்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஓகே, என்ன மெடிசன், அது என்ன டைப் ஆஃப் கெமிக்கல்? இல்லை, அது ஓன் மேக் இங்கு தான். அந்த இங்க் ஓன் மேக், நாங்களாக மேக் பண்ணுறது தான். இது யாரும் எங்கேதும் வாங்க முடியாது. இதுக்கு நமக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க கற்றுக் கொடுத்தா வேணால் அந்த இங்கை மேக் பண்ணி நம்ம பண்ண முடியும். நீங்கள் அப்படி எங்கே கற்றுக்கிட்டீங்க? எங்கே இன்ஸ்பயர் ஆனீங்க ஃபஸ்ட்டு? இன்ஸ்பயர் ஆனதுன்னா எனக்கு பிளாக் ஏலியன் அவங்க இன்ஸ்டா பேஜில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்தோனின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, அவங்களும் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் தான்.
அவங்க எல்லாம் இந்தியா தானா? யாருமே இந்தியாவில். ஓகே. இந்தியாவில் ஐபால் டாட்டு பண்ணது எத்தனை பேர்னா ஒரு 4 பேர் இருக்கும். அதில் ஒருத்தர் நீங்கள்? ஆமாம். இன்னொன்று கேசி, இன்னொன்று கரண், டாட்டோகிராஃபர் கரண். அவர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஐபால் டாட்டு பண்ணார். அதுக்கப்புறம் ஜோம்பி, அவங்க மொத்தம் 4 பேர் தான் இருக்கும் இந்தியாவில் இப்போதைக்கு. ஆனால் அது வலிக்கும் இல்லையா நம்மளுக்கு போடும்போது? இப்போது கண்ணில் நம்ம தூசி விழுந்துச்சு அப்படின்னாலே பயங்கரமாக உறுத்தும், கண்ணிலேருந்து தண்ணி வரும், அது ஒரு மாதிரி ப்ளிங்க் பண்ண முடியாது, கஷ்டப்படுவோம். இப்போ நீங்கள் இப்போ இந்த இங்கு நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, டாட்டோ போட்டிருக்கீங்க இல்லையா, அது இன்னொரு லேயரே ஒன்று கிரியேட் ஆன மாதிரி புதுசாக அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ப்ளிங்க் பண்ண ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 0 பெயின் ப்ராசஸ் தான். பண்ணும்போது ஒரு 2 or 3 minutes வலிக்கும். 2 or 3 minutes. ஓகே. மந்த்ஸும் கேட்ட மாதிரி இருந்துச்சு. மினிட்ஸ் வலிக்கும். அதுக்கப்புறம் நார்மல் கம்பேக் வந்துடும். ஆனால் இது ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப பெருசு. 3 மாதம் எடுத்துக்கும் ஹீல் ஆகிறதுக்கு. ஆமாம். ஏன்னா அது சன்லைட் படக்கூடாது, லைட் ரொம்ப டார்க் லைட் படக்கூடாது. அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம். ஓகே. அப்புறம் எப்படி நீங்கள் வெளியே போவீங்க வருவீங்க? சன்கிளாஸ் வேர் பண்ணுவோம். கிளாஸ் போட்டு தான் போகிறது ஒரு வருது? 3 months மினிமம் கிளாஸ் வேர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா அது ஹீலிங் ப்ராசஸ்னா நம்ம கண்ணில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம்ல, அது வந்து ஹோல் இருக்கும். அந்த ஹோல் டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அது தனியாக ஒரு லேயர் மாதிரி வந்துடும். அது கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க கிளைண்ட்ஸ்க்கு? நாங்கள் இது வரைக்கும் 2 ஐபால் டாட்டோ பண்ணியிருக்கோம். நானும் கேசியும் ஜாயின் பண்ணேன். கேசி என்னோட சீனியர், என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட. அவங்க தான் எனக்கு இந்த பாடி மாடிஃபிகேஷனில் இது வரைக்கும் எனக்கு நிறையா மென்டார்ஸ் இருக்காங்க. என்னோட க்ளோசஸ்ட் மென்டார்னா கேசி தான். ஆனால் உங்கள் இன்ஸ்டா பேஜில் உங்களோட ஒருத்தங்க? ஆமாம், அவங்களுக்கு. ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ நாக்கு 2 கட் பண்ணியிருக்கீங்கல்ல, அது எப்படி ப்ரோ பண்ணீங்க? பயமாக இருக்குது ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. இது டங் ஸ்பிளிட். இதுவும் நம்மளுக்கு மதர் கண்ட்ரி வந்துட்டு ஜெர்மன் தான். அங்கே நிறையா பேர் இருக்காங்க. நிறையா பேர் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு 3000+ டங் ஸ்பிளிட் பண்ணவங்க இருக்காங்க. 3000 பேருக்கு மேலே. ஆமாம், வேர்ல்டு வைடில். ஓகே. நம்ம கண்ட்ரியில் 7 பேர் இருக்கும். அதுவும் 7 பேர்? 7 பேர் இருக்கும். 4 பேர் ஐபால் டாட்டோ பண்ணியிருக்கோம், 7 பேர் டங் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். கேரளாவில் ஒரு பையன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, ஒரு 4 months முன்னாடி. ஓகே. இதனால என்ன கிடைக்கும்? நம்ம நார்மலாக இருக்கலாமே, நாக்கு தானே, அது என்ன பண்ணுச்சு பாவம், அதை போய் 2 கட் பண்ணிக்கிட்டே எதுக்கு? அப்படி இல்லை, இது ஒரு இன்ஸ்பயர் தான் நமக்கு. நம்மளை பார்த்தா இப்போ ஒன்று நீங்கள் இப்போ கேட்குறீங்கல்ல, எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னைய பார்த்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் புதுசாக உங்களுக்கு இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதனால் ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக ஒரு பக்கம் இருக்குது. அந்த மாதிரி உங்களை பார்ப்பாங்களா? நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வித்தியாசமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களா? நிறையா பேர் நம்ம போவோம், அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. திரும்பி நம்ம உத்து பார்த்துட்டு திரும்பி நடந்து போவாங்க. அது உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் யாரா இப்படி பார்த்துட்டு போகிறோம் அப்படி இருக்கும். அவங்களும் அப்படி என்ன நினைப்பாங்க, நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்டாவை மாற்றிக்குவேன். அவங்கள நம்ம பார்த்து யாரா அவங்க நம்ம இப்படி பார்த்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிப்பேன். இப்போது உங்களை மாதிரி உங்கள் கிளைண்ட்ஸ்க்கே 2 பேருக்கு நான் வந்து ஐ டாட்டூலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் வந்து இப்போ பாடி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்லாம் கேட்டு வருவாங்க? இல்லை, இப்போ இந்தியாவில் இது ஸ்டார்ட் அப் தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஆல்மோஸ்ட் ஒரு 5 years மினிமம் ஆகும். இப்போ தான் ஒரு ஸ்காரிஃபிகேஷனே இப்போ தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. முன்னாடி டேட்டோ எப்படி ஒரு 10 years முன்னாடி எப்படி டேட்டோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஸ்டார்ட் பண்ணாங்களோ, இப்போ தான் அந்த ஸ்காரிஃபிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்காரிஃபிகேஷன் முடிஞ்சு ஸ்காரிஃபிகேஷன் அவங்க பெட்டர் இதுதான் ஸ்காரிஃபிகேஷன். ஓகே. இது பண்ணி டேட்டோ மாதிரியே தான் அதுவும் இல்லை, இது வந்துட்டு ட்ரைபல் கம்யூனிட்டியோட சேர்ந்தது. ஓகே. ஃபஸ்ட்டு டேட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி குறியீடு பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு இவங்க இங்கேருந்து வந்தாங்க இந்த ஊர் அப்படின்றதுக்காக. ட்ரைபலில் இருக்கும்போது ஆஃப்ரிக்கா, அப்புறம் வந்துட்டு ரெட் இண்டியன்ஸ் கூட இந்த மாதிரி குறியீடு அவங்க உடம்புல வந்து ஒரு ஆயுதத்தால் அவங்க குறியீடை இது பண்ணுவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்காரிஃபிகேஷன் அதை பெட்டர் வெர்ஷனாக மாற்றிக்கிட்டு தான் ஸ்காரிஃபிகேஷன். ஓகே. இப்போ நீங்கள் அந்த கண்ணில் போட்டிருக்கீங்களா அந்த இங்க், அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஃபியூச்சரில் மேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே இருந்தவங்க ஹெர்பல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நாங்கள் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணல. அது இல்லாமல் 22 வருஷத்துக்கு முன்னாடி லில்லிலுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் காட் ஆஃப் ஐபால் டாட்டூ. அவர் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஐபால் டாட்டூ பண்ணிட்டாரு. இன்ன வரைக்கும் அவரோட ஐ நல்லா இருக்கு. ஓகே. அந்த ஒரு இந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஓகே. என்ன இப்போ கழுத்துலலாம் டேட்டூ போட்டிருக்கீங்களா? ஆமாம். அது என்ன டேட்டூ? இது அவல் டேட்டூ. நான் பேசிக்காக எனக்கு இந்த பேர்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் பிடிக்கும். ஸோ எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப நைட் டைமில் நான் ஊருக்கு நிறையா சுற்றுவேன். ஸோ அதனால் அவள் நைட் டைமில் சுற்றுன்னு சொல்லுவாங்கள்ல,
அதுக்காக அப்படியே நம்மளே இதோ மாத்திக்கிறது. மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ நீங்க இந்த ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சேஞ்ச் இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஐபால் டாட்டூலாம் போட்டு ஒரு 6 மாசம் ஆச்சுன்னு சொன்னீங்க. வீட்ல இருக்கவங்க பேரண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு பிரதர் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. சின்ன வயசுல நம்மள பார்த்தவங்க கூட இருந்தவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நீங்க இப்படி ஃபுல்லா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது யாருப்பா நீ எங்கேருந்துப்பா வந்த அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? அப்படி இல்லை. ஆனால் அம்மா வந்துட்டு ரொம்ப அம்மா ஆக்சுவலி வீட்டு விட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய ஒர்க்காக இருந்தது. ஒரு 6 டேஸ் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த 6 டேஸும் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னை வீட்டுக்குள்ளே கூட அலோவ் பண்ணல. என்னை பார்க்க கூட இல்லை எங்கள் அம்மா. இன்னமும் அம்மா வந்து என் ஃபேஸ் பார்த்து பேச மாட்டாங்க. எதாவது சொன்னோம்னா சரிப்பா பண்ணிடலாம்ப்பா, சரிப்பா பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் வந்துட்டு ஃபார்மலாக வேலைக்கு போகணும், ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிச்சதுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்னமும் ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி இருப்படா நீ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த 6 டேஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என் பாப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பானா என் சிஸ்டர், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைனா எங்கள் அம்மா இப்போ எங்க கூட வந்திருக்க மாட்டாங்க. உங்கள் சிஸ்டருக்கு இது ஓகே தான், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இப்படி இல்லை அவன் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. ஓகே அவனுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கு, அவன் இந்த ஃபீல்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அப்போது அவனுக்கு பிரச்சனை இல்லைம்மா, அவன் சர்வே பண்ணுறேன்னு சொல்கிறான், நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அவன் பண்ணட்டும், நம்ம கூட சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். பிடிக்காது தான் இருந்தாலும் எனக்காக பண்ணுறேன், ஃபுல் சப்போர்ட். ஓகே. அப்புறம் பல்லு மாத்திருக்கீங்க, சில்வரா இருக்கு, ஃபுல்லாவே அது சில்வரா? இல்ல இது பிளாட்டினம். இது என்னோட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பிளாட்டினம். ஓகே. அப்போ டீத் கிராக் ஆயிடுச்சு. ஸோ அது ரூட் கனல் பண்ணிட்டு வேற டீத் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது டாக்டர் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த கேட்கும்போது நீ பண்ணலாம்டா, நம்ம கோல்டு நிறைய பேர் வச்சுருக்கோம், நீ பிளாட்டினம் வை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால சரி ஓகே நல்லா இருக்கு. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? 36,000. ஒரு பல்லுக்கு 36,000. கோல்டு அரௌண்ட் அதே ரேட் தான் வந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு 80,000 ரெண்டும் சேர்த்தா வாங்கினது? இல்லை எனக்கு மொத்தமாக சேர்த்து 40 ரூபா தான் வந்தது. மொத்தமாக சேர்த்து 40,000 வந்துச்சு. ஓகே. நீங்கள் இப்போ காதுலையும் போட்டிருக்கீங்க, மூக்கில் போட்டிருக்கீங்க, இங்கே ஐப்ரோவில் போட்டிருக்கீங்க, பல்லு எப்படி அப்படி டோட்டலாக உங்களால மாற முடிஞ்சது? இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்களே, அதே மாதிரி என் இண்டஸ்ட்ரிக்குனா என் இண்டஸ்ட்ரியோட ப்ரொஃபைல் நான் தான். இப்போ நான் அடுத்தவங்க என்னைய பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகுங்க. இப்போ நான் இந்த இயர் பேசிங் பண்ணதை பார்த்து என்கிட்ட வர கிளைண்ட்டு ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்துட்டு ஒரு என்னைய பார்த்து அப்படி இன்ஸ்பயர் ஆகிறாங்க. அப்படின்னும் போது எனக்கு அது ஓகே, அப்போ நம்ம பண்ணாதான் நம்மளை பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் கையில் இங்கெல்லாம் நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன இதுவும் எழுதின மாதிரிலாம் இருக்குது, ஆனால் என்ன லாங்குவேஜ்னு தான் புரியல. கையிலலாம் எழுதிருக்கீங்க, இங்கெல்லாம் எழுதிருக்கீங்க, என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இது ஒவ்வொரு டாட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது ஏலியன். ஓகே. இது வந்து எலிமினேட்டி. ஓகே. இது வந்து பீ சிம்பிள். இது வந்துட்டு மணி. அப்புறம் இதில் வந்து இதனோட ராசி. இது ஃபேமிலி இன்சியல். நான் ரிஷபம். ஓகே. மாடு அந்த கணக்கில். எஸ் வந்து ஃபேமிலி இன்சியல். அப்புறம் கன்னு, ஹார்ட் பிரேக்கிங்கு, அப்புறம் வந்துட்டு ஸ்கெல். ஓகே. அப்புறம் வந்து கூல், அது சில்னு சொல்லுவாங்கல்ல அந்த லோகோ. அதுக்கப்புறம் என்னோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ இன் மை பாடி. ஆமாம். அதுக்கப்புறம் இது ஜோக்கர் டீ, ஜோக்கரோட. அப்புறம் இது ஸ்டார். அப்புறம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். இது வந்து எப்படி சொல்லணும்னா குரூப்பாக இருந்தால் சீக்கிரமாக பெரியடாக முடியும், தனியாலாம் பெரியடாக முடியாது. அதனால் பசில்ஸ் எல்லாம் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸ்கேரிஃபிகேஷன், இது வந்துட்டு ஒரு லோகோ. இது ஆடு தலை. அப்புறம் வந்து இது வாட்டர் கண்டென்ட், வாட்டர் ட்ரையாங்கிள். அப்புறம் இது மாம் அண்ட் டாட், இது என்னோட செகண்ட் டாட்டூ. அப்புறம் இது எலிமினாட்டி. எலிமினாட்டி டாட்டூலாம் போட்டிருக்கீங்க. எனக்கு பிடிக்கும் அது. ஆக்சுவலி அது நான் நிறையா கான்ட்ரவர்சி தியரி மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க, அதை நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். எனக்கு இப்படிலாம் இருக்காங்களா? எதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த டாட்டூ போட்டீங்க? எப்படின்னா ஆக்சுவலி அதில் எப்படி சொல்கிறதுன்னா, இதில் ஜாயின் பண்ணால் வந்து நிறையா பவர் கிடைக்கும், நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் எலிமினாட்டியில் ஜாயின் பண்ணீங்களா? என்ன பவர் கிடைச்சது உங்களுக்கு? இல்லை நான் இன்னும் ஜாயின் பண்ணல. டாட்டூ பண்ணலாம், டாட்டூ பண்ணலாம் இருக்குது, எனக்கு பிடிக்கும், நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இல்லை நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பவர், சூப்பர் பவர் கிடைக்கும். சூப்பர் பவர்லாம் கிடைக்காது. என்ன சூப்பர் பவர்? ஆக்சுவலி இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா
ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்துட்டு ஒரு எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் பவர் கிடைக்கிற மாதிரி, எல்லாத்தையும் நார்மல் பீப்புளால் முடியாதது கொஞ்சம் பெரிய ஆளால் முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களால். இல்ல ஏதோ உங்களுக்கு பவர் கிடைச்ச மாதிரி எதுவும் சொல்றீங்க, என்ன பவர்னு தான் சொல்ல மாட்டீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு பிடிக்கும் எலிமினாட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை பண்ணியிருக்கேன், டாட்டூ பண்ணியிருக்கேன். ஏன்னா அதே நான் ஏலியன் புக்கு படிக்கிறது அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஏலியன் எமோ அப்படின்னு இருக்கீங்க. ஏலியனுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? ஆக்சுவலி நானே ஏலியன் நினைக்கிறேன். இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறீங்களா? இல்லை, இப்போ ஹெலன் மாஸ்கே சொல்லியிருக்காரு, நான் ஹியூமனா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நானும் ஹியூமனா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் ஒரு ஏலியன் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டேன். ஓகே, ஏலியன் பிடிக்குமா இல்லை இப்படி? அந்த ஏலியன் நானே ஏலியன் சொல்கிறேன், நான் ஏன் ஏலியன்ஸ் பிடிக்குமா? எனக்கு என்னை பிடிக்கும். நானே ஏலியன் அப்படிங்கிறீங்களா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நார்மலாக நம்ம இருக்கோம் அப்படின்னா ஓகே, பட் இருந்தாலும் நான் தான் ஏலியன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களா? அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அது எப்படி ஒருத்தரால் அப்படி சொல்ல முடியுது அப்படின்னு. ஆக்சுவலி நான் தான் சொல்கிறேன்னே, நிறையா பேர் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க, அதை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது. நான் ப்ரூவ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்களா? நானும் சரி ஓகே, எனக்கும் டைம் கொடுங்க, நானும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். நான் என்னைய யோசித்தேன், எனக்கு கரெக்டாக தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி டைம் வேணால் எனக்கு டைம் கொடுங்க, நான் என்னென்னு கரெக்டாக யோசிச்சேன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளேஷன் தரேன். இப்போது உங்களுக்கு கிளைண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் டேட்டூ போட்டு விட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களாம் டேட்டூஸ் கேட்பாங்க மோஸ்ட். இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது ஃபேஸ் டேட்டூ அண்ட் ரியலிசம். இப்போ அதுதான் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு. ரியலிசம்னா ஃபேஸ் டேட்டூஸ் பண்ணுவாங்கல்ல, ப்ரொடெக்ட் அண்ட் ஃபேஸ் டேட்டூஸ் பண்ணும்போது ரியலிசம்ன்றது அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப், அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் தெரியறது, அந்த ஸ்பேஸ். இப்போ நம்ம இங்கே கலர் லைட் அடிக்குதுல, இப்போ இங்கே டார்க் இருக்கும், இந்த டார்க் ஷேடு கூட அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறது. ஹைப்பர் ரியலிசம்னா அதை விட அதிகமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்கு டேட்டூவில். இப்போ இந்த நாக்கு தான் எனக்கு ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கு, இது எப்படி ரெண்டாக இருக்குது, கட் பண்ணும்போது வலிக்காதா அப்படின்னு. கண்டிப்பாக பெயின் இருக்கும். அது எவ்வளோ நாள் அந்த பெயின் இருந்துச்சு? ஒரு 15 days, 15 நாள், ஒரு 7 நாள் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பெயின் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளால் ஃபுட் எடுத்துக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். நம்மளால் தனித்தனியாக மூவ் பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் ஆகும், எந்த நாக்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 1 month to 2 months எடுத்துக்கும். ஓகே, ஆனால் இப்போ சாப்பிட்றது பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லை எனக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் அந்த 7 days நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ இல்லை 1 month கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு மாதம் 1.5 மாதமே கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறேன்ல, இந்த வார்த்தையை நான் கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நம்மளோட உச்சரிப்பு வந்து அந்த நுனி நாக்கில் தான் இருக்கும். அந்த நுனி நாக்கை பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஓகே, அப்போ நார்மலாக இருக்கும்போது நம்ம பேசி பழகிருப்போம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ். ஆமாம். இதுக்கு நான் ஆக்சுவலி தெரப்பி கிளாஸ்லாம் போனேன். இதுக்கு நான் கட் பண்ணிட்டு தெரப்பி கிளாஸ் போயிட்டு என்னால் முடியாத வார்த்தைலாம் சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிலாம் எனக்கு பேசும். அப்புறம் எப்படி அது ஒன்று பேச கற்றுக்கிட்டீங்க? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருந்தால் வந்துடும். அவ்வளோதான், வந்துடும். மற்றபடி வேறு பெரிய விஷயம். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிள் அப்படிங்கிறீங்க. ஆமாம், எனக்கு நம்ம இது என்ட்ரி ஆகிட்டோம், இதுதான் நம்ம லைஃப்னு ஆகிப்போச்சு. அப்புறம் நம்ம இதெல்லாம் கடந்து வந்தால் தான் முடியும், இல்லைனா இது வந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். கண்டிப்பாக நமக்குன்னு அங்கே ஒரு நேம் இருக்கணும். வந்தோம் இருந்தோம் போகணுன்னு கூடாது. வந்தால் சாதிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அங்கங்கே டேட்டூ போட்டு வச்சுருக்கீங்க, கண்ணில் அது இதில் எது குத்தி வச்சுருக்கீங்க. இதுக்குலாம் எவ்வளோ செலவாச்சு மொத்தமாக? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். ஐபால் டேட்டூ இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஐபால் டேட்டூ பண்ணுறதுக்கு 1.5 lakh தான். நான் இதை கிளாஸும் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அதிகமாக அமௌண்ட் எடுத்துக்கிச்சு. 6 lakh வந்தது. அதுக்கப்புறம் டங் ஸ்பிளிட் வந்து நான் பேங்காக்கில் பண்ணேன். பேங்காக்கில் பண்ணும்போது எனக்கு அரௌண்ட் ஒரு 75 + ஃப்ளைட் டிக்கெட்ஸோடு சேர்த்து 125 வந்துச்சு, சம்திங் வந்தது. அதுக்கப்புறம் நெக் டேட்டூ என் ஃப்ரெண்டு பண்ணது, இலுமினாட்டி ஃப்ரெண்டு பண்ணது. மோஸ்ட்லி என்கிட்ட இருக்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது தான். மற்றபடி அப்புறம் டீத்து கொஞ்சம் அதிகமாக, இது 2 இல்லாமல் டீத் அதுக்கு வந்து ஒரு 40,000 செலவாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் தெரிஞ்ச பசங்க, வெளியூர் போனால் அங்கே ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் பண்ணது. ஓகே, நீங்கள் இவ்வளோ செலவு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் இதுக்கு தனியாக பர்டிகுலராக இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு, இவ்வளோ செலவு பண்ணி டோட்டலாக மாற்றணும் அப்படிங்கிறது ஏன், என்ன தோணுச்சு அப்படி உங்களுக்கு? இன்னும் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணல, கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 5% பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு பிடிக்கும், இது என்னோட பேஷன், என்னோட ஒர்க்கு, என்னோட ஜாப்.
இதில் நான் தான் என்னோட இதை முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியும். எல்லா ஃபீல்ட்லேயும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபீல் க்ரியேட்டர் இருப்பாங்க, அந்த ஃபீல்டு அவங்க மேலே எடுத்துகிட்டு போகணும் நினைப்பாங்க. அதே மாதிரி என் ஃபீல்டை நான் எடுத்துகிட்டு போகணும். என் கூட சேர்ந்து நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் எடுத்துகிட்டு போய் இண்டஸ்ட்ரியை பெருசாக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கோல். இப்போது நீங்கள் இது வரைக்கும் இதை டேட்டூ போட்டிருக்கீங்க, பாடி மாடிஃபிகேஷன் சின்ன தான் பண்ணியிருக்கேன், ஒரு 5% தான் நான் நினச்சதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது? என்னோட ஹேரை வந்துட்டு அவதார் படத்தில் வரும்ல ஒரு ஷேப்பில், அந்த ஷேப் பண்ண போகிறேன். எப்படி அது பண்ண முடியும்? இட்ஸ் பாசிபிள். எங்களால் பண்ண முடியும். என்னோட சீனியர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு. ஏன்னா நான் இப்போ தான் என் வீட்டில் கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அரௌண்ட் ஒரு 6 மந்த்க்குள்ளே நான் நெக்ஸ்ட் என்னோட பாடி மாடிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட்னா வந்துட்டு என்னோட பாடியில் சிலிக்கான் வந்து பில்ட் பண்ணுறது. சிலிக்கான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருவோம். நான் வைக்க போகிறது ஏலியன். லைக் என்னோட இந்த பிளேஸில் வைக்க போகிறேன். அது ஏலியன் ஷேப்பில் இருக்கும். நம்ம ஸ்கின்னை இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இதில் அதை வந்து பில்ட் பண்ணிவிடுவாங்க. பில்ட் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கும். அதனால என்ன கிடைக்கும்? அது ஷேப் என்னோட எப்படி சொல்கிறது, ஏலியன் அந்த ஷேப் எனக்குள்ளே இருக்கும்ல, அதுக்காக பண்ணுறது. வேறு என்ன பண்ண போகிறீங்க? வேறு இப்போதைக்கு இது ரெண்டு தான். ஆமாம், இப்போ இது பண்ணால் ஒரு 10% கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் எவல்யூஷனில். இது பண்ணாவே 10% அப்படின்னு நான் இன்னும் 100,000 என்ன மாற்றணும்னு தெரியலையே. நிறையா இருக்குது. இது லாங் ப்ராசஸ். அது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக நிறையா எங்களுக்கு காட் ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்க இதில். நான் ஏலியன் சொன்னேன்ல, பிளாக் ஏலியன் அவர், அதுக்கப்புறம் லிலிலு, அதுக்கப்புறம் அந்தோனி. ஆக்சுவலி பாடி மாடிஃபிகேஷன் ஒரு ஃபைட்டாகவே போயிட்டுருக்காங்க 2 பேத்துக்குள்ளே. அது கூட என்னோட இன்ஸ்டா பேஜில் பேசியிருக்கேன். பிளாக் ஏலியனுக்கும் அந்தோனிக்கும் நான் அதிகம் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன், நீ அதிகமாக பாடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு நிறையா ஃபைட்டே போயிட்டுருக்கு. ஓகே, அதில் அடுத்து நீங்களும் போய் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்களா? இல்லை, அவங்களாம் காட் ஃபாதர்ஸ். நாங்களும் இப்போ தான் குழந்தைங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேபி அவங்களோட பிளெஸிங்னால நாங்களும் பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஓகே, அதுக்காக நான் எவ்வளோ ஒரு கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக. ஓகே, வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் எனக்கு தெரியல, ரொம்ப வியப்பாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. நான் புதுசாக பார்க்குறேன். நீங்கள் வந்து எனக்கு இதுதான் ஃபீல்டு அப்படின்னு இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மச். தேங்க்யூ வந்து எங்களுக்காக இன்டர்வியூ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.